தென் மாவட்டத்தை புரட்டி போட்ட வெள்ளம் வடிந்து வரும் நிலையில் வெளியில் வரும் உடல்கள். மழை வெள்ளத்தில் மாயமாகி இருந்த இளைஞரின் பைக் மட்டும் கிடைத்த நிலையில் இளைஞரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தில் தற்போதும் மக்கள் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மொத்தமாக அந்த மாவட்டத்தில் 215 வீடுகள் இடிந்து சேதமடைந்ததாம். முன்னதாக கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி மதியம் வரை மழை பெய்து கொண்டிருந்தது. 19ஆம் தேதிதான் நெல்லை சந்திப்பு பகுதியில் 60 வயது முதியவரும் சிஎன் கிராமம் பகுதியில் 80 வயது முதியவரின் உடலும் சடலமாக மிதந்து கொண்டிருந்த நிலையில் காவலர்கள் அந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து அவர்கள் யார் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். மேலும் நெல்லைப்பேட்டை சுத்தமல்லி பாரதி நகர் பகுதியை சேர்ந்த 58 வயதான கூலி தொழிலாளி வள்ளுவனின் உடலும் அதே போன்று மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. கிருஷ்ணபேரி ஓடக்கரை தெருவை சேர்ந்த கடற்கண்ணி என்ற ஆட்டோ டிரைவரின் உடலும் குளத்து மருகால் என்ற இடத்தில் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வந்த நிலையில் மாதா பூங்கொடி தெரு பகுதியில் கடற்கண்ணியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இதேபோல் மழை வெள்ளத்திற்கு இதுவரை 11 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே நெல்லை அருகே உள்ள ரெட்டியார்பட்டியை சேர்ந்த அருணாச்சலம் என்ற 19 வயது இளைஞர் தனது காஸ்ட்லி பைக்குடன் மழை நேரத்தில் வெளியே பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் அவரை வெள்ளம் அடித்து சென்றதா. அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். தீயணைப்பு துறையினரும் மும்முரமாக ஈடுபட்டிருந்த நிலையில் அவரது பைக் மட்டும் பொக்லின் எந்திரம் மூலமாக மீட்கப்பட்டது. தீவிரமாக தேடி வந்த நிலையில் அருணாச்சலத்தின் உடல் சடலமாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது.